ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து பாருங்கள், ஒன் ஸ்டாப் சென்டரில் தான் வந்து இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மாவட்ட வாரியாக இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் 10th பாஸ் பண்ணதுலேருந்து இங்கே டிகிரி வரைக்குமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம் இல்லாமல் தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 18,000 உங்களுக்கான சேலரி வந்து வரும். ஸோ லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 20 ஜூலைக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ். உங்களுக்கு ஒன் ஸ்டாப் சென்டரில் தான் வந்து பாருங்கள் இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒருங்கிணைந்த சேவை மையத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மாவட்ட வாரியாக கொடுத்துட்ருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்துக்கு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து திருப்பூர் மாவட்டத்துக்கு கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்துக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 3 விதமான டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸுமே வந்திருக்கு. எப்படி வந்து நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். கீழே வந்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இருக்குது. இந்த அப்ளிகேஷன் வந்து கரெக்டாக நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க. இதில் கொடுத்துருக்கிற மாதிரி பதவியின் பெயர்லேருந்து, விண்ணப்பதாரரின் பெயர்லேருந்து, தந்தை பெயர், வயது, பாலினம், முகவரி, ஸோ திருமண நிலை, இந்த மாதிரி தொலைபேசி எண், இந்த மாதிரி என்னென்ன கொடுத்துருக்காங்களோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து சுய சான்றப்பமிட்ட சான்றிதழ் வந்து நீங்கள் இணைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. எல்லாமே நீங்கள் ஜெராக்ஸில் வந்து உங்களோட சைன் பண்ணி இந்த அப்ளிகேஷன் பேக் சைடே நீங்கள் வந்து இணைச்சிக்கோங்க. இணைச்சு நீங்கள் வந்து எந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரின்னு இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸ் தென்காசி அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டரில் வந்து சென்ட் பண்ண போகிறீங்க. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 20 ஜூலை தான் வந்து லாஸ்ட் டேட்டு. ஈவினிங் 5 PM நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. தபால் மூலமாக இல்லைனா நேரில் கூட நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் போஸ்டரில் வந்து சென்ட் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கமாக இருந்துச்சுன்னா நீங்கள் நேரில் வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த கேஸ் ஒர்க்கர் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வி தகுதினா நீங்கள் வந்து பேச்சுலர் டிகிரி இல்லை வந்து பாருங்கள் சோசியல் ஒர்க்கோ இல்லைனா கவுன்சிலிங் சைக்காலஜியோ இல்லைனா டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். 1 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. 18,000 உங்களுக்கான சேலரியுமே வந்து வரும். இதுக்கு வந்து பார்த்தோன்னா விமன் கேண்டிடேட் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ பெண்கள் மட்டும் தான் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா செக்யூரிட்டி கார்டு கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் இதுக்கு வந்து நீங்கள் ஆண்கள் மட்டும் தான் வந்து விண்ணப்பிக்க முடியும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து 12th வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலே இதுக்கு வந்து எலிஜிபிள். ஸோ 12,000 உங்களுக்கான சேலரி வந்து வரும். அதே மல்டி பர்பஸ் ஹெல்ப்பர் கேட்டகரிக்கு வந்து நீங்கள் 10th முடிச்சிருந்தாலே எலிஜிபிள் தான். இதுக்கு வந்து பாருங்கள் விமன்ஸ் மட்டும் தான், நீங்கள் பெண்கள் மட்டும் தான் விண்ணப்பிக்க முடியும். 10th தான் வந்து இதில் குவாலிஃபிகேஷனாக கேட்டிருக்காங்க. 10th மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். 10,000 உங்களுக்கான சேலரி வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து பாருங்கள் இந்த இடத்துலேயே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் தமிழில் வேணும்னா மேலே வந்து பாருங்கள் தமிழ்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆண்கள் பெண்கள் வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி சேலரியுமே வந்து பாருங்கள் 18,000 12,000 10,000 வந்து உங்களுக்கு தனித்தனியாக வந்து இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் முக்கியமாக வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நிபந்தனைகள் வந்து பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதாவது பார்த்தோன்னா உங்களுக்கு தென்காசி மாவட்டத்தை சார்ந்தவராக நீங்கள் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ முக்கியமாக வந்து பார்த்தோன்னா நீங்கள் தென்காசி மாவட்டத்தில் இருக்கிறவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஏன்னா இது வந்து மாவட்ட வாரியாக உங்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு 2 மாவட்டத்துக்கு விட்டுருந்தாங்க. இப்போ வந்து பாருங்கள் தென்காசி மாவட்டத்துக்குமே வந்து விட்டுருக்காங்க. இதே போல் வந்து பார்த்தோன்னா மாவட்ட வாரியாக உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். உங்கள் மாவட்டத்தோட பெயரை வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க. ஸோ வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.